ஒரு தெளிவே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது தான் கடவுளுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி வருதுங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார். குருவே ஒரு 100 கோடி ரூபா உங்கள் வீட்டில் வச்சு செலவு பண்ணுறாங்கன்னும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் வரும். மன்னவனாக இருக்கக்கூடிய பொன்னவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சமடையும் பொழுது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அந்த குருச்சந்திர யோகம் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா திடீர் யோகம். இந்த 3 வருஷத்துல பட்ட கஷ்டங்கள், சித்திரவதைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் பெரிய தெளிவை கடவுள் கொடுக்க போகிறார். மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கடகத்தினுடைய பாதை என்பதை வேறு விதங்களில் செல்லும். அடுத்தவங்களே துரோகம் பண்ணா கூட அமைதியா நீங்க கடந்து போனீங்க, இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க. மே 26க்கு பிறகு கடகத்தினுடைய வீரியம் பெருசா இருக்கும். இந்த கடகராசி என்பர்களுக்கு குரு பகவான் குரு பயிற்சியில் என்னென்ன மாதிரியான நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். கடந்த ஒரு 3 வருஷத்தில் எந்த கிரகம் பெயர்ச்சி ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது சில மாற்றங்கள் ஏற்படாதா, நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு திருப்பத்தை கடவுள் கொடுத்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனசுக்குள்ளே சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா ஒன்று கத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ராசி கடகராசி. அஷ்டமத்து சனின்னு ஒன்று நடந்துச்சு உங்களுக்கு. அந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததுலேருந்து நான் கிட்டத்தட்ட கடந்த 3 வருஷம் என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வார்த்தையை கூட மாற்றி பேசியிருக்க மாட்டேன். பொண்ணை இழந்திருக்கணும், அல்லது பொருளை இழந்திருக்கணும், அல்லது உயிரை இழந்திருக்கணும்னு சொல்லுவேன். எதையாவது ஒரு உடைமையை இழந்திருக்கணும், அல்லது சொத்தை இழந்திருக்கணும், அல்லது உறவுகளை இழந்திருக்கணும். பல கடகராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்தை தொலைச்சிருப்பீங்க. எதை சார் நான் சொல்கிறது, என் கஷ்டத்தை எப்படி பேசுறது, நான் ஒரு கஷ்டம்னு சொல்லணும்னு நினைக்கும் பட்சத்தில் அடுத்தவருடைய அழுத்தங்களை என் மீது திணிக்கும் பொழுது அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியாமலே நான் உடஞ்சு போனேன் அப்படின்லாம் நிறைய நாட்கள் கடகராசி அழுதுருப்பாங்க. ஒரு தெளிவே கிடைக்காதா அப்படின்னு நினைக்கும் போது தான் கடவுளுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி வருதுங்க. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு கடகராசியில் குரு பகவான் உச்சமடைகிறார். ராசியிலே உச்சமடையும் பொழுது எங்கள் குருவே ஒரு 100 கோடி ரூபா உங்கள் வீட்டில் வச்சு செலவு பண்ணுறாங்கன்னும் பொழுது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் வரும். கண்டிப்பாக உங்கள் இடத்துல வச்சு 100 பேர்த்து கொடுக்கணும் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஒரு வளர்ச்சி, அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு நிலை கடகத்துக்கு போகிறது. அருமை. மன்னவனாக இருக்கக்கூடிய பொன்னவனாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே உச்சமடையும் பொழுது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. அந்த குருச்சந்திர யோகம் ஒருத்தனுக்கு வந்துச்சுன்னா திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் புகழ், திடீர் செல்வம், திடீர் செல்வாக்கு கடகராசிக்கு வந்தே தீரும். இந்த 3 வருஷத்தில் பட்ட கஷ்டங்கள், சித்திரவதைகள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் பெரிய தெளிவை கடவுள் கொடுக்க போகிறார். மே மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கடகத்தினுடைய பாதை என்பதை வேறு விதங்களில் செல்லும். இதுவரைக்கும் அவர்கள் சென்றிருந்ததெல்லாம் பூப்பாதை, இனி வரக்கூடிய காலம் சிங்கப்பாதைக்குள்ளே போவாங்க. தடாலடியாக பல முடிவுகளை எடுத்து அதில் தடம் பதிப்பார்கள். இதுக்கு முன்னாடி தயக்கத்தோடு நிற்பாங்க, சின்ன டெசிஷனை கூட எடுக்க முடியல, அடுத்தவங்களே துரோகம் பண்ணால் கூட அமைதியாக நீங்கள் கடந்து போனீங்க, இனிமேல் அப்படி இருக்க மாட்டாங்க. மே 26க்கு பிறகு கடகத்தினுடைய வீரியம் பெருசாக இருக்கும். இப்போ பிரிந்து வாழ்ந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவி விவாகரத்தில் இருக்க சார்னா சேர்ந்துருவாங்க எல்லாருமே. அதே மாதிரி கல்யாண வாழ்க்கையே சரியில்லை சார், மறுமணத்துக்கு எதிர்பார்க்குறேன்னா கண்டிப்பாக மறு வாழ்க்கை அமையக்கூடிய சூழல்கள் அவர்களுக்கு ஏற்படும். திருமணத்துக்கு 3 வருஷமாக ட்ரை பண்ணுறேன் சார், பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு நினைக்கக்கூடிய கடகராசியாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வார்த்தைகள் எங்கு உதாசனப்படுத்தப்பட்டுச்சோ அதே இடத்துல உங்கள் குரல் ஓங்கி ஒலிக்கக்கூடியதாக இருக்கும். எங்கே பணங்காசு இல்லைன்னு உங்களை அலட்சியப்படுத்தி அசிங்கப்படுத்துகிறாங்களோ அதே இடத்துல ஒரு பெரிய பென்ஸ் காரில் போய் இறங்குற அளவுக்கான வளர்ச்சியை கடவுள் கொடுப்பார். குறிப்பாக நண்பர்களாலும் பழக்க வழக்கத்தாலும் கூட இருக்கிறவங்களாலையும் பெரிய அனுகூலத்தையும் அங்கீகாரத்தையும் இந்த பீரியட் கடத்துக்கு கொடுக்கும். இந்த பீரியடில் நீங்கள் சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு வண்டி வாகன சேர்க்கையை உருவாக்கலாம், சுய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருந்துச்சுன்னா அதை செய்யலாம். பல பேர் சொந்த ஊருக்கு வரணும், சொந்த பூமியில் சில விஷயங்களை செய்யணும், விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளை நினைச்சு வருத்தப்பட்ட கடகராசிக்காரர்கள், அல்லது பிள்ளைகளை பிரிந்து வாழ்ந்த கடகராசிக்காரர்கள், அல்லது திருமணமாய் குழந்தையே இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு புத்திரப்பேறு, புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் 100% கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் நிறைய அந்த அஷ்டம சனியில் கடகராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வாய்தான்னு தான் தள்ளி தள்ளி போச்சு, பெருசாக ஒரு பாசிட்டிவாக நடக்கலை, வக்கீலே கூட சில இடங்களில் நம்ம போனோம், நமக்கு சாதகமாக இல்லையோன்ற சந்தேகங்கள்லாம் அவங்க மனசுக்குள்ளே வந்திருக்கும். ஏன்னா இவங்களுடைய நேர காலங்கள் அப்படி. இவங்களுக்கு உண்மையாகவே உதவி பண்ணியிருந்தாலும் கூட தன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதே சந்தேக கண்ணோட இவங்க பார்த்துருப்பாங்க. ஆனால் இவர்களுக்கு எது தடையாக இருந்ததோ அது எல்லாம் மாறும். வம்பு வழக்குகள் இவர்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும். திடீர் நபர்களுடைய அறிமுகங்களும் திடீர் நபரோட உதவிகளும் இவங்க வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான பாதைகளை வகுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். சார் நிறைய கடன் சார் 3 வருஷத்தில்,
கோடிக்கணக்கில் கடன் வாங்கியிருக்கேன், எப்படி மூச்சு விட போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு பல கடகராசிக்காரர்கள் என்கிட்ட பேசிய நான் காதால் கேட்டேன். அப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அடிப்படையில் இந்த வருடம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கிறது. பல கடகராசிக்காரர்களுக்கு திடீர் யோகம், அதிர்ஷ்டம், வளர்ச்சி கிடைக்கும். ஏன்னா கடகத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, உச்ச குரு சொந்த வீட்டை பார்க்குறாருங்க. அப்படி பார்க்குங்கால் உங்களுக்கு ஏதாவது ஒரு லாட்ரி யோகம் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் கடகத்துக்கு இருக்குது. குறிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, புதிய பொறுப்பு, புதிய புகழ் கடகராசிக்கு அலங்கரிக்கும். இழந்த பதவிகள் எல்லாம் அவங்கள தேடி வரும். எதை அவங்க விரும்பி நினச்சி நடந்து போகிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமும் அவருடைய வாழ்க்கைக்கு வசீகரமானக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கும். ஸோ கடகத்துக்கு விரயத்தில் இருந்த குரு ஜென்மத்துக்கு வரார். இதுக்கு முன்னாடி பண்ண செலவுகள் எல்லாம் இனி சுபவரயமாக மாறும். அப்போ வீட்டில் சுபகாரியங்களும் மங்கள காரியங்களையும் செய்யக்கூடிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்த போகிறார். ஒட்டுமொத்தத்தில் கடகராசிக்கு ஒரு ப்ரீத்திங் பீரியட் ஆஃப்டர் அஷ்டம சனிக்கு பிறகு, இந்த அஷ்டம சனியில் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிம்மதியாக ஆசுவாசப்படுத்தக்கூடிய காலம். ஒரு வறண்ட நிலத்தில் ஒரு மழை பெய்த பிறகு ஏர் ஓட்டி நம்ம விதைச்சி விட்டுட்டா ஒரு மன நிம்மதி இருக்கும் இல்லையா, அந்த நிம்மதியை இந்த குரு சத்தியமாக கொடுப்பார். அப்படியே அடுத்து ஒரு வருஷம் கழித்து அந்த விதைத்தது எல்லாம் செடியாக மாறி நிற்கும். அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதற்கு அடுத்தது அந்த விதைத்த செடிகள்லேருந்து காய் காய்க்க தொடங்கும். அதை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. இப்படியே அடுத்த ஒரு 5 வருஷம் கடகத்துக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகிறது. அப்போ இந்த 5 வருட காலம் என்பது அடுத்து வரக்கூடிய 50 வருடத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வருஷத்துலேருந்து உங்களுடைய எல்லா நல்ல விஷயங்களையும் தாராளமாக தொடங்கி செயல்படுத்துங்க. வெற்றி உங்களோடது மட்டும்தான். அதாவது கடகராசி பெருமூச்சு விட போகிறாங்க இல்லையா, அப்படி சொல்லியிருக்கீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அதாவது வந்து கஷ்டங்களை எல்லாம் கடந்து கம்பீரமாக நடை போட போகிறாங்க கடகராசி என்பர்கள்னு சொல்லிட்டீங்க. ஓகே, நம்ம என்னதான் கம்பீரமாக நடந்தாலும் சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லதாக நடக்கும் இல்லையா? எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாக்கு ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருங்க. பேசுறது பழகிறதுல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யார்கிட்ட வாக்கு கொடுத்தாலும் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களை சுற்றி 100 கேமரா இருக்கிற மாதிரி தான் உங்களுடைய மனசை நீங்கள் பக்குவப்படுத்திக்கணும். நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சி பேசுகிறவங்களே உங்களை பற்றி போய் 10 பேர்த்துக்கிட்ட தப்பாக பேசுவாங்க. நேற்றுக்கு நீங்கள் தப்பாக சொன்ன விஷயங்களை நல்லதாக பேசினாலும் கூட அது விமர்சனமாக திரிக்க பார்க்கப்படும். கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். யாரோட பேசுகிறோம், யாரோட பழகிறோம், யார்கிட்ட எந்த அளவுக்கான ரகசியங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். குறிப்பாக 8ல் ராகு இருக்கிறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்கள்ட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா மாற்றுப்பாலினத்தால் ஏமாற்றங்கள் வரும் இந்த காலகட்டத்தில். 8ல் ராகு எது இருந்துச்சுன்னா கோச்சார ரீதியாக சர்ப்பதோஷம். அப்போ கொஞ்சம் நிதானமாக நீங்கள் செயல்படணும். அந்த 2 விஷயத்தை இவங்க கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டால் மற்ற 90 விஷயங்களும் கடவுளுடைய அருளோடு அவர்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும். ஓகே, சூப்பர். கடகராசி என்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம்? கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுக்குரிய வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, பௌர்ணமி அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில், எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான், அந்த பௌர்ணமியில் போயிட்டு அந்த சிவனுடைய பாதத்தை பிடிச்சிக்கணும். அந்த சிவனுக்கு மனசார சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டு பஞ்சாட்சர தீபம் 5 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த எம்பெருமானுடைய கோவிலை ஒரு 3 முறையோ அல்லது 5 முறையோ அல்லது ஒரு 9 முறையோ வலம் வந்தாலே போதும். ஏன்னா அந்த சந்திரனுடைய முழு ஆற்றல் ஒளி நம்ம மேலே படும்போது அது உடலிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும், மனதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடக ராசிக்கு அதிபதியே சந்திரன் தான். அவரே குருவோட சேரும் பட்சத்தில் அதை இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்டை நமக்கு கொடுக்கும். ஸோ இதை மட்டும் தொடர்ச்சியாக ஒரு 3 பௌர்ணமி 5 பௌர்ணமிக்கு கடகராசிக்காரர்கள் ஆத்மார்த்தமாக செய்யும்போது கடவுளுடைய அருளோடு அவருடைய வாழ்வு மாறுபடும். அருமை. சிவபெருமானே கதி அப்படின்னு கடகம் சரணடைஞ்சிட்டா எல்லாமே நன்மையாக முடியும். ரொம்ப அற்புதமாக கடகராசி என்பர்களுக்கு பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றிம்மா.